கடந்த 2.5 மாத காலமாக என்னுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனைகள் எங்களை எவ்வளோ தூரத்துக்கு அது எங்களை ரொம்ப வேதனைக்கு உட்படுத்துச்சுன்னா, ஒவ்வொரு நாளும் எங்களால் எந்த வேலையுமே யோசிக்க முடியல. அது அவ்வளவு எங்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்தது. எப்போ இந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி காலையில் எழும்பும் போதே நான் நினைப்பேன், ஆண்டவரே இன்னைக்கு இந்த பிரச்சனை எனக்கு முடியணும், நான் நன்றி சொல்லிட்டு தூங்கணும்னு. ஆனால் காலையில் எழும்பும் போது இருக்கிற பிரச்சனை இரவு வந்து நான் சபத்துக்கு உட்காரும் போது அந்த பிரச்சனை அப்படியே தான் இருந்துச்சு. அப்போ நான் ரொம்ப கவலையோடு தான் நான் படுக்கைக்கு போவேன், ஆண்டவரே இன்றைக்கி அந்த பிரச்சனை எனக்கு தீரலையேன்னு சொல்லி. அப்போ இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 2 மாதம் ஆகும்போது கடந்த மே மாதம் 1ஆம் தேதி மாதாவுக்கு நோவினை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் குடும்ப ஜெபமாலை சொல்கிறது வழக்கம். அப்போ அந்த மே மாதம் ரொம்ப ஸ்பெஷலாக நாங்கள் அதை சொல்கிறது. அப்போ அந்த நாள் நாங்கள் மே மாதம் நாங்கள் ஜெபமாலைக்கு உட்காரும்போது நான் அதாட்ட சொன்னேன், உங்களோட பரிந்துரை வழியாக உங்கள் மகன்கிட்ட மன்றாடி இந்த பிரச்சனை எங்களுக்கு தீர்த்து வைங்கன்னு. அதே மாதிரி நாங்கள் ஜெபமாலை சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே குடும்ப ஜெபமாலை சொல்லும்போது கணவர் எங்களோட கூடனே இருக்கிறதில்ல, வேலை நிமித்தமாக அவர் வெளியில் போயிடுவார். ஆனால் அந்த நாட்களில் அவர் கூட எங்களோட இருந்தார். முடியுமான வரைக்கும் அவர் ஜெபமாலையில் உட்காருவார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமும் திருப்தியுமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்த நடக்கிற பிரச்சனைகள் அந்த ஜெபமாலை நாட்கள்லேயே மாதா தீர்த்து வைப்பாங்கன்னு ஒரு பெரிய விசுவாசம் எனக்குள்ளே வந்தது. அதே மாதிரி அந்த மே மாதம் முடியும் பொழுது அந்த பிரச்சனையோட உச்சக்கட்டத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். அப்போ கணவர் ரொம்ப பதட்டமாக, ரொம்ப கவலையாக, ரொம்ப சோர்வாக இருந்து நான் பார்த்துட்டு நான் சொன்னேன், ஜெபமாலை எப்படிங்க மாதா அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அப்பம் அவர் சோர்வாக தான் இருந்தார். அப்போ நான் சொன்னேன், இந்த பிரச்சனைக்குள்ளே ஆண்டவர் எங்களோட இருக்கிறாரு, அது எனக்கு விளங்குது அப்படின்னு. அப்போ நான் சபத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு வார்த்தை வந்தது, விடுதலைன்னு சொல்லி. அப்போ எனக்கு ரொம்ப ஷுவர் ஆகிட்டு இந்த பிரச்சனை இதோட முடிய போகுது அப்படின்னு. அப்போ நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது என்னோட 2 சகோதரிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன் எனக்காக ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லி. அவங்களும் எனக்காக ப்ரே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நான் பார்த்தேன், அவருக்கு அந்த பிரச்சனையோட உச்சக்கட்டம் அவர் ரொம்ப பதட்டமாக இருக்கும்போது திரும்பவும் நான் ஒரு பைபிள் வார்த்தையை ஒரு பேனால் ஒரு பேப்பர் எழுதி நான் அவருக்கு கொடுத்து, இதை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஆண்டோட வார்த்தை உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். உண்மையிலேயே அவர் ஒரு 5 நிமிஷம் தான் அவர் வாசிச்சிருப்பார். அடுத்த கட்டம் ஒரு பெரிய பனி, ஒரு பெரிய புயல் வந்தால் எப்படி அது ஓஞ்சி போகுமோ அதே மாதிரி அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போச்சு. ஏன்னா அந்த பிரச்சனையில் நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டோம். பொருளாதாரம் எங்களுக்கு பெரிய ஒரு சிக்கலாக இருந்தது. ஆண்டவர் அந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு பெரிய விடுதலையை கொடுத்தாரு. அதே நேரம் அந்த பிரச்சனை இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி நான் பொருத்தனை பண்ண ஆண்டவரே நான் இந்த சமூகத்தில் வந்து நான் நன்றி சொல்லணும், ஆண்டவரே எனக்கு அதிசயம் செய்யுங்கன்னு. அப்பா என்னுடைய சத்தத்தை கேட்டாங்க, எனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாங்க, எங்களுடைய பெரிய பிரச்சனை நீக்கி தந்தாங்க. அதுக்காக அவருக்கு கோடான கோடி நன்றி.